ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم. ألم يعلموا أن الله هو يقبل التوبة عن عباده ويأخذ الصدقات وأن الله هو التواب الرحيم. وقل اعملوا فسيرى الله عملكم ورسوله والمؤمنون وستردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், அல்லாஹு தஆலாவுடைய பேரருளால் 657வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தினுடைய 103 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. சென்ற வாரம் சொல்லப்பட்ட ஆயத்தில் முனாஃபிகீன்களை பற்றி உள்ள பல விஷயங்கள் சொல்லிக் கொண்டு வந்த அல்லாஹ் தஆலா அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே தங்களுடைய பொருள்களை செலவு செய்வது கிடையாது என்பதாக சொல்லிவிட்டு, மூமின்களிடத்திலிருந்து நீங்கள் கட்டாயமாக பொருளை வசூல் செய்து அதை உரியவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொன்னான். அவர்களுடைய பொருள்களிலிருந்து தர்மமாக ஜகாத்துடைய அமைப்பில் பொருளை நீர் எடுத்துக் கொள்வீராக. துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, அந்த தர்மத்தின் மூலமாக அவர்களை நீர் பரிசுத்தப்படுத்தவும் அவர்களை மனச்சுத்தம் உடையவர்களாக ஆக்கவும் வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்ன ஆயத்திற்கு விளக்கம் சொல்லப்பட்டது. ஜகாத்தை பெற வேண்டும், ஜகாத்துடைய சட்டங்கள் எல்லாம் முன்னால் உள்ள ஆயத்திலே இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா என்ற ஆயத்தில் வந்த பொழுது அதற்குரிய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜகாத்துடைய பொருளை வசூல் செய்யுமாறு கட்டளையிடுகின்றான். அப்படி ஜகாத்துடைய அந்த பொருள் அவர்களை பரிசுத்தப்படுத்தி தூய்மையானவர்களாக அவர்களை ஆக்கிவிடும் என்பதை அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான். ஜகாத்தை கொடுப்பதின் காரணமாக 2 விதமான சுத்தங்கள் மனிதர்களுக்கு ஏற்படுகின்றன என்பதை அல்லாஹ் அந்த ஆயத்திலே தெரிவிக்கின்றான். ஒன்று, அவர்களுடைய வெளிப்படையான சுத்தம். பொருளை மனிதன் தன்னுடைய விருப்பமான பொருளை அடுத்தவருக்கு கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக மனிதனுடைய உள்ளம் சுத்தமடைகின்றது. உள்ளம் சுத்தமாகும் பொழுது மனிதனுடைய உடலும் சுத்தமாகிவிடும். மனிதனுடைய உடல் நோய்க்கு காரணம் மனிதனுடைய உள்ளம்தான் என்பதாக விளக்கப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று அதை மாற்றி வைத்துக் கொண்டாலும், அதாவது மனிதனுடைய உடல் சுத்தமாக இருக்கும் பொழுது உள்ளமும் சுத்தமாக இருக்கும் என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனால்தான் இஸ்லாத்திலே 2 சுத்தங்களும் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றன. மனிதர்கள் வணக்கங்கள் செய்வதற்கு, குறிப்பாக தொழுகை நிறைவேற்றப்படுவதற்கு வெளிச்சுத்தம் கட்டாயமாக தேவை. இந்த வெளிச்சுத்தம் சரியாக இருக்கும் பொழுதுதான் மனச்சுத்தம் என்பது அந்த மனிதனுக்கு அமையும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். தொழுகை சம்பந்தமாக 2 விதமான கட்டளைகளை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஒன்று, ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி, தொழுகைகளின் மீது நீங்கள் பேணுதலாக இருங்கள் என்ற அந்த ஆயத்திருக்கின்றதே, அது வெளிப்படையான நிலையை காட்டக்கூடியதாகும். தொழுகையிலே ஃபர்லு, வாஜிபு, சுன்னத்து, முஸ்தஹப்பு, மக்ரூஹ் என்றெல்லாம் எவை இருக்கின்றன அவற்றையெல்லாம் பேண வேண்டும் என்பது அந்த ஆயத்தினுடைய கருத்தாகும். தொழுகையிலே மேலோட்டமாக உள்ள எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய வேண்டும் என்பது. இன்னொரு ஆயத்து அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன்,
தங்களுடைய தொழுகையிலே பக்தியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று மோமின்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இது மனச்சுத்தத்தை, மனதினுடைய ஓர்மையை சுட்டி காட்டக்கூடியதாக, ஹுஷு ஹுது என்று சொல்லப்படக்கூடிய பக்தியை சுட்டி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்று விளக்கம் தரப்படுகின்றது. அரபியிலே நுணுக்கமான கருத்துகள் உண்டு. அவற்றை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றார். அதே போன்று ஜகாத் கொடுப்பதின் காரணமாகவும் மனிதனுடைய உடலும் உள்ளமும் சுத்தமடைகின்றது என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றார். பிறகு ஜகாத்தை யாரிடத்திலிருந்து நீங்கள் வாங்குகின்றீர்களோ அவர்களுக்காக நீங்கள் துஆவும் செய்ய வேண்டும். வஸல்லி அலைஹிம், அவர்களுக்கு நீர் துஆ செய்வீராக. சல்லி அலைஹிம், பொதுவாக சல்லி அப்படிங்கிறதுக்கு ஸலவாத்து சொல்லுவீராக என்று பொருள் செய்ய வேண்டும். அகராதியினுடைய அர்த்தத்தின்படி துஆ செய்வீராக என்பதாக பொருளாகும். இன்னும் சில இமாம்களிடத்திலே சல்லி அலைஹிம் என்றால் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவீராக என்ற பொருளும் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி நீர் செய்யக்கூடிய துஆவோ பாவ மன்னிப்போ எதுவாக இருந்தாலும் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும், உம்முடைய துஆ அவர்களுக்கு நிம்மதியை தரும் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ எப்படிப்பட்டது? யாருக்காவது துஆ செய்தால் அந்த துஆவின் காரணமாக நிம்மதியான வாழ்க்கை, இரண்டு உலகிலும் பெறக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடுவார். அதனால யார் ஜகாத் கொடுக்கின்றார்களோ அவர்கள் தாங்கள் சிரமப்பட்டு உழைத்து சம்பாதித்த அந்த பொருளை தீனுக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய துஆவை அவர்களுக்கு நீங்கள் பிரதியாக கொடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக எல்லாருக்கும் உள்ள சட்டம். யாரெல்லாம் ஜகாத்தை வாங்குகின்றாரோ, ஜகாத்துடைய பொருளை பெறுகின்றாரோ அவரெல்லாம் ஜகாத்து கொடுத்தவருக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்பதும் இதன் மூலமாக தெரியப்படுத்தப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் பொருள் கொண்டு வந்து கொடுத்தாலும் அவர்களுக்காக வேண்டி தனிப்பட்ட முறையில் துஆ செய்வார்கள். ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு அபி அவ்ஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாராவது ஒருவர் ஏதேனும் ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்தால் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வார்கள். ஒரு நாள் என்னுடைய தந்தை அபு அவ்ஃபா என்பவர் ஒரு சதகாவுடைய பொருளை, தர்ம பொருளை கொண்டு வந்து கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி அபி அவ்ஃபா, அபு அவ்ஃபாவுடைய குடும்பத்தாருக்கு நீ பாவ மன்னிப்பு வழங்குவாயாக, நீ அருள் புரிவாயாக. பொதுவாக ஸலவாத் என்பதற்கு அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய அருள் என்பதாக பொருள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அபு அவ்ஃபாவுடைய குடும்பத்தினருக்கு அருள் வழங்குவாயாக என்று துஆ செய்தார்கள் என்று அவருடைய மகனார் அறிவிக்கின்றார். ஒரு பெண்மணி வந்தார், வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான். யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி என்னுடைய கணவருக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்பதாக சொன்னார் அந்த பெண்மணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஸௌஜிகி என்று சொன்னார்கள். உன் மீதும் உன்னுடைய கணவரின் மீதும் அல்லாஹ் தஆலா அருள் பொழிவானாக என்று துஆ செய்தார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான வார்த்தைகளை கொண்டு இந்த துஆக்களை மக்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அவற்றில் ஏதாவது ஒன்றை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹும்ம ஜஅல் ஸலவாத்தக வ ரஹ்மத்தக அலா ஆலி ஸஅத் இப்னு உபாதா என்ற ஒரு ஹதீஸிலே ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காண்டி துஆ செய்ததாக குறிப்பிடப்படுகின்றது. உன்னுடைய ஸலவாத்தையும் உன்னுடைய ரஹமத்தையும், அதாவது உன்னுடைய துஆவையும் உன்னுடைய மக்ஃபிரத்தையும் உன்னுடைய ரஹமத்தையும் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய குடும்பத்தாருக்கு தருவாயாக என்று துஆ செய்தார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஒருவர் பொருள் கொண்டு வந்து கொடுத்தார், ஜகாத்துடைய பொருளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்தார்கள், தஹ்ஹரல்லாஹு கல்பக ஃபீ குலூபில் அப்ரார், நல்லோர்களுடைய இதயங்களுடன் சேர்த்து உம்முடைய இதயத்தை அல்லாஹ் தஆலா சுத்தப்படுத்துவானாக. நல்லோருடைய இதயங்களை போன்று உன்னுடைய இதயத்தை அல்லாஹ் தஆலா சுத்தப்படுத்துவானாக. வஸக்கா அமலக ஃபீ அமாலில் அக்யார், நல்லடியார்களுடைய அமல்களை போன்று உன்னுடைய அமல்களை அல்லாஹ் தஆலா பரிசுத்தமாக்கி தருவானாக. வஸல்லா அலா ரூஹிக ஃபீ அர்வாஹி ஷுஹதா, அல்லாஹ் தஆலா உன்னுடைய ரூஹின் மீது அருள் பொழிவானாக. ஷுஹதாக்களுடைய ரூஹுகளுக்கு எப்படி அருள் பொழிந்திருக்கின்றானோ அது போன்று என்று துஆ செய்தார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஒரு தடவை ஒரு மனிதரிடத்திலே, ஒரு சஹாபி இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் பொருளை கொடுத்து, சில பொருள்களை கொடுத்து, இன்ன மனிதரிடத்தில் அதை நீ கொண்டு போய் கொடுத்து வா. நபி அவர்கள் பொருளை கொடுத்து
அதை கொண்டு போய் இந்த மனிதரிடத்தில் கொடுத்து வா. நீ கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து வா என்று அனுப்பினார்கள். அந்த மனிதர் போனார், அந்த சஹாபி போனார், அந்த பொருளை கொடுத்தார். அவர் இப்படி சொன்னார், பொருளை பெற்றுக்கொண்ட அந்த மனிதர் இப்படி சொன்னார், அல்ஹம்துலில்லாஹில்லதி லா யன்ஸா மன் ஸக்கரஹு வலா யுضيع மன் ஷக்கரஹு என்று சொன்னார். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் தன்னை நினைவு கூறுபவர்களை மறக்க மாட்டான், தனக்கு ஷுக்ர் செய்பவர்களை வீணாக்க மாட்டானே, அப்படிப்பட்ட அல்லாஹ் என்று சொன்னார். பிறகு இந்த துஆவையும் அவர் சொன்னார், அல்லாஹும்ம லா தன்ஸ ஃபுலானன் லா யன்ஸாக, உன்னை மறக்காத இன்ன மனிதரை நீ மறக்காதே என்று, யா அல்லாஹ் நீ மறக்காதே என்று துஆ செய்தார் என்று அந்த துஆவை அவர் சொன்ன பொழுது இந்த காசு பணம் கொண்டு போனவர் அதை நினைவில் வைத்துக் கொண்டு வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பியிருக்காங்கல்ல, என்ன சொல்றாருன்னு கேட்டு வா அப்படின்னு வந்து சொன்னார். இந்த மாதிரி சொன்னார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டவுடனே மகிழ்ச்சி அடைந்தார்கள். மகிழ்ச்சி அடைந்து விட்டு சொன்னார்கள், அவர் இப்படி சொல்லுவார் என்று எனக்கு தெரியும் என்பதாகவும் சொன்னார். இப்படித்தான் துஆ செய்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதருக்கு பொருள் கொடுத்து அனுப்புவது என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? மிக நல்லவராக இருக்கணும். இதே உம்மத்தினருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வேலை. நல்லவர்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்களை தேடி பிடித்து பொருள் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். ஜக்காத்தை வந்து வாங்குறதல்ல, போய் தான் கொடுக்கணும். ஆனா நம்மள்ட்ட வந்து வாங்குற பழக்கம் தான் இருக்குது. ஏழையா இருக்கக்கூடியவங்க வந்து வாங்கணும் ஜக்காத்தை. அதுவும் சில இடங்கள்ல சில பணக்காரர்களை பார்க்கிறோம், ஒரு நாள் குறிப்பிட்ட ஒரு நாள் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு அதுல ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அவர்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பி ஜக்காத்து கொடுத்துட்டேன் என்று சொல்லி ஊர் முழுவதும் விளம்பரம் செய்யக்கூடிய சூழ்நிலை பல மனிதர்களிடத்தில் இருக்கின்றது. ஆனா பெரும்பாலும் அப்படித்தான் செய்யறோம். யார் நம்ம இடத்துல வருகின்றார்களோ அவர்களுக்கு ஜக்காத்துடைய காசை கொடுக்கின்றோம். கொடுப்பவர்கள், கொடுக்காம இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. கொடுப்பவர்கள் எப்படி கொடுக்கறாங்கன்னா இந்த மாதிரி விளம்பரத்திற்காக வேண்டி, தன்னை நாடி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜக்காத் என்பது நம் மீது கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது. யார் பொருள் இருக்கின்றதோ பொருளாதாரம் உடையவர்கள் மீது கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது. கடமையாக்கப்பட்ட இந்த மனிதன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி யார் அதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்களோ அவர்களை தேடி பிடித்து கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அதுதான் முறை. கொண்டு போய் கொடுத்துட்டு அவருக்கு ஷுக்ர் செய்து விட்டு வர வேண்டும், நன்றி சொல்லி விட்டு வர வேண்டும். என்னுடைய கடமையை நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி உன்னை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லிட்டு வரணும். ஏன்னா வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா இவர் கடமையை நிறைவேற்ற முடியாது. அப்ப இவர் குற்றவாளியாக ஆவார். வாங்குறதுக்கு ஆள் இருக்கணுமா இல்லையா? வாங்குறதுக்கு யார் இருக்கணும்? 8 கூட்டத்தார்கள் யாராவது ஒருத்தர் இருக்கணும். 8 கூட்டம் அல்லாஹ் தஆலா சொன்னா முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள யாராவது சில பேர் இருக்கணும். அப்படி ஆளே இல்லை அப்படின்னு சொன்னா யார்ட்டையும் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியலன்னு சொன்னா இவர் குற்றவாளியாக ஆவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாள் வரும்பொழுது எல்லாமே பணக்காரரா இருப்பாங்க, வாங்குறதுக்கு ஆளே இருக்காது. அந்த நேரத்தில் மனிதன் என்ன செய்வான, சில மனிதர்கள் பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய மூட்டையில பணத்தை கட்டிட்டு போய், எல்லா மூட்டையை கட்டிட்டு போய் வெளியே போய் வர்ற ஆள்கிட்ட ஒரு ஆள் வருவான். அந்த ஆளு, எப்ப இந்த மாதிரி பணம் இருக்குது, தர்மத்துடைய பணம், அதை வாங்கிக்க அப்படின்னு. எனக்கு தேவையில்லைப்பா அப்படின்ட்டு அவர் போயிடுவார். இன்னொரு ஆள் வருவான், அவர்கிட்ட காட்டு சொல்லுவார், இந்த மாதிரி நீ வாங்கிக்கப்பா, பணம் இருக்குது, பணம் இருக்குது, எனக்கு இப்ப தேவையில்லை, எனக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் நீ கொடுத்திருந்தா வாங்கியிருப்பேன், எனக்கு தேவையில்லை என்று சொல்லி எல்லா மனிதர்களும் தட்டி கழித்து விடுவார்கள். யாருக்குமே அந்த பொருளை கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதனால பொருளை வாங்குறதுக்கு ஆள் இருக்குதே, அதுவே மிகப்பெரிய காரியம். அதனால கொண்டு போய் தேடி கொடுத்து விட்டு வர வேண்டும் என்பதுதான் சட்டம், அதுல அசல் சட்டம். ஆனால் நம்மிடத்தில் வரக்கூடியவர்களுக்கும் கொடுக்கலாம். அதை பத்தி அதான் கொடுக்க கூடாது, அதனால நிறைவேறாது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. கொடுக்க வேண்டும். ஆனால் கொடுக்கிற நேரத்தில் யார் கொடுக்கின்றாரோ அவரும் அல்லாஹ் தஆலாவுடைய இந்த மிகப்பெரிய அருளை நினைத்து அவர் துஆ செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே போல வாங்கக்கூடியவரும் கொடுக்கக்கூடியவருக்காண்டி துஆ செய்யக்கூடிய நிலை இருக்க வேண்டும் என்பதை வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும் என்ற ஆயத்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அடுத்த ஹுத் மின் அம்வாலிஹிம், அவருடைய பொருள்களில் இருந்து நீர் எடுப்பீராக, ஜகாத்தை எடுத்துக் கொள்வீராக என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆயத்து முன்னால போன வாரம் சொன்னோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஜகாத்தை வசூல் செய்வீராக என்று சொல்லுகின்றான்.
அதனாலதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஆட்சி பொறுப்பை ஏற்ற அந்த நேரத்திலே இது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்ட சட்டம், நாங்க கொடுக்க முடியாது, நீங்க எப்படி கேட்கறீங்க அப்படின்னு. ஹுத் எடுத்துக்கொள்வீராக என்று ரசூலை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நீங்க எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஜகாத் கொடுக்க மறுத்தாங்க. அப்பதான் ரசூல் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே கொடுத்துக் கொண்டிருந்த ஜகாத்தை முழுமையாக அல்ல, ஒரே ஒரு ஒட்டக குட்டியை அல்லது ஒட்டகத்திலே கட்டப்படக்கூடிய கயிற்றை தர மறுத்தாலும் கூட அல்லாஹ் மீது சத்தியமாக அவர்களிடத்தில் நான் போரிடுவேன் என்பதாக சொன்னார்கள் என்ற விவரம் சென்ற வாரம் சொல்லப்பட்டது. அதனால பொருள் அப்படின்னு சொன்னா எந்த பொருள் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லுங்க. இங்க அல்லாஹ் தஆலா பொதுவாக பொருள் என்று சொல்லுகின்றார். ஹுத் மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய பொருள்களில் இருந்து. பன்மையாக அந்த வார்த்தையை உபயோகித்திருப்பதின் காரணமாக தங்கம் வெள்ளி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லுகின்றார், தங்கம் வெள்ளி ஆகியவற்றிலிருந்து ஜகாத்து கடமையாகும். அதே போன்று வியாபார பொருள்களிலிருந்து ஜகாத்து கடமையாகும். ஆடு மாடு ஒட்டகங்களிலிருந்து கடமையாகும். மனிதர்களுக்கு உபயோகப்படக்கூடிய தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் இவையெல்லாம் எது எது இருக்கின்றனவோ, அதாவது நிலத்தில் விளையக்கூடிய பொருள்கள், விளை பொருள்கள், இதற்கும் ஜகாத்து கடமையாகும் என்ற விவரங்கள் எல்லாம் முன்னால் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அம்வாலிஹிம் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தஆலா அதனை தெரியப்படுத்துகின்றார். இதை கொடுக்காதவருக்கு தண்டனையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். வல்லதீன யக்னீஸூன ஸஹப முன்னால் வந்திருக்குது. தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே அதை செலவு செய்யாதவர்களுக்கு நரக நெருப்பில் அது சூடு போடப்படும் என்ற விவரம் முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால இந்த ஆயத்தின் மூலமாக பல்வேறு விதமான சட்டங்கள் ஜகாத் சம்பந்தமாக தெரியப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி வைத்திருக்கின்றார்கள். பின்னால் வந்த இமாம்கள் நமக்கு அதை தெளிவுபடுத்தி சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். ஆக ஒரு மனிதர் ஜகாத் கட்டாயமாக கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் அந்த அரசாங்கத்தின் மூலமாக அது வசூல் செய்யப்பட்டு உரியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் பொருள் என்பது முன்னால சொல்லி இருக்கிறோம், பொருள் என்பது மனிதனுக்கு மிக பிரியமான ஒன்று. எல்லாத்தை விட மனிதனுக்கு பிரியமான ஒன்று பொருள் என்பது. பொருளை விரும்பாத மனிதர்களே யாரும் கிடையாது. அது ரொம்ப கம்மி. பல கோடிக்கணக்கான மக்கள்ல யாராவது ஒருத்தருக்கு பொருள் விருப்பம் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். பொருளை விரும்பாத மனிதனே கிடையாது. எல்லா மனிதர்களும் பொருளை விரும்புகின்றார்கள். மனிதர்களுக்கு விருப்பமான அந்த பொருளை அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுத்து, அப்படி பொருளின் மீது இருக்கக்கூடிய அந்த விருப்பம் என்னுடைய விருப்பத்தை விட அதிகமாக இருக்கின்றதா குறைவாக இருக்கின்றதா என்று சோதனை செய்வதற்காக அல்லாஹ் தஆலா இந்த ஜகாத், சதகா போன்றவற்றை கடமையாக்கி வைத்திருக்கின்றார். கடமையாக்கப்பட்ட அந்த விஷயத்தை, அந்த தர்மத்தை ஒரு மனிதன் தன்னுடைய பொருளிலிருந்து கொடுத்து விட்டால் அல்லாஹுடைய கட்டளையை மதிக்கின்றார் என்பதாக பொருளாகும். அப்ப கொடுக்கும் பொழுது இந்த நிலையும் இருக்க வேண்டும், மன விருப்பத்தோடு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றான் என்பதற்காக வேண்டி மனக்கசப்போடு கொடுப்பதல்ல. கொடுக்கறதுல ரெண்டு விதம் இருக்கலாம் இல்லையா? விருப்பப்பட்டும் கொடுக்கலாம், விருப்பம் இல்லாமலும் கொடுக்கலாம். ஏதோ சொல்லியாச்சு, சட்டம் வந்துருச்சு, அதனால் கொடுக்கிறேன் என்று நிர்பந்தமான நிலையில கொடுக்க கூடாது. மன விருப்பத்தோடு கொடுக்கக்கூடிய நிலை இருக்க வேண்டும் என்பதும் இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அந்த பொருள் கொடுக்கப்படாவிட்டால் மற்ற எல்லா பொருள்களையும் சேர்த்து அது அசுத்தமாக்கி விடுகின்றது. எல்லா பொருளும் சேர்ந்து இந்த மனிதனுக்கு பலவிதமான துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக ஆக்கப்பட்டு விடுகின்றது. துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் என்ற ஆயத்தின் மூலம் துதஹிருஹும், அவர்களை அந்த ஜகாத் சுத்தப்படுத்தும், அந்த ஜகாத் அவர்களை பரிசுத்தப்படுத்தும் என்ற வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது ஜகாத்தின் மூலமாக மனிதன் தூய்மை பெறுகின்றான், பரிசுத்தமாகின்றான் என்பது தெரியப்படுத்தப்படுகின்றது. அந்த சுத்தத்தை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான், அதை செய்ய வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார். மனிதனுடைய பொருள் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன, ஏராளமான ஹதீஸ்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. மனிதன் என்னுடைய பொருள் என்னுடைய பொருள் என்பதாக சொல்லுகின்றான். யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி, என்னுடைய பொருள் என்னுடைய பொருள் என்று மனிதன் சொல்லுகின்றான், ஆதமுடைய மகன் சொல்லுகின்றான். ஆனால் அவனுடைய அசல் பொருள் எது தெரியுமா? அவனுக்கு எது பலன் தருகின்றதோ அதுதான் அசல் பொருள். அவனுக்கு பலன் தர வேண்டும். அந்த பலன் தருவது என்ன என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள். மா அக்கல ஃபஅஃப்னா அவ் லபிஸ ஃபஅப்லா அவ் தஸத்தக ஃபஅம்லா. மனிதன் சாப்பிட்டு முடித்ததும், சாப்பிட்டு அழித்ததும், எப்ப சாப்பிட்டா அது அழிஞ்சு போயிடுது, அதோட அது வேற மாதிரி போய் அது அழிஞ்சு போயிடுது. சாப்பிட்டு அழித்ததும், உடுத்தி பழையதாக ஆக்கியதும், உடித்து கிழித்ததும், கொடுத்து சேமித்ததும், அடுத்தவருக்கு கொடுத்து சேமித்தது, கொடுத்ததெல்லாம் சேமிப்பாகும், வைத்திருப்பதெல்லாம் அடுத்தவருடைய பொருளாகும்.
இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் சஹாபாக்களிடத்தில், உங்களில் யார் தன்னுடைய பொருளை விட அடுத்தவருடைய பொருளை அதிகமாக விரும்பக்கூடியவர் அப்படின்னு சொல்லு. யார சொல்ல, எங்க பொருளைத்தான் நாங்க விரும்புவோம், அடுத்தவங்க பொருள் நாங்க எப்படி விரும்புவோம் அப்படின்னு சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியானால் நீங்க எந்த பொருளை எல்லாம் தர்மம் செய்கின்றீர்களோ அல்லாஹ்வுடைய பாதையில் அதுவெல்லாம் உங்களுடைய பொருள், எதையெல்லாம் நீங்கள் சேமித்து வைக்கின்றீர்களோ அதுவெல்லாம் அடுத்தவருடைய பொருள். நம்ம நினைச்சு பார்க்காத ஒரு விளக்கம் இல்லையா? திடீர்னு நினைச்சா வராது, ஆனா ஆழ்ந்து சிந்தித்தால் அதுதான் அர்த்தம். எதையெல்லாம் நாம் சேமித்து வைத்து விட்டு விட்டு போகின்றோமோ அது என்னுடைய பொருள் அல்ல, அது அடுத்தவருக்கு சேர வேண்டிய பொருள், அது சேர்ந்து விடும். எதையெல்லாம் நான் கொடுத்தேனோ அது என்னுடைய பொருள், கொடுத்ததெல்லாம் என்னுடைய கணக்கில் வரவு வைக்கப்பட்டு இருக்கும், சேமித்ததெல்லாம் என்னுடைய கரவில் வரவு வைக்கப்பட்டு இருக்காது, அது என்னுடைய பொருள் அல்ல என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துகின்றார். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களிடத்திலிருந்து தௌபாவை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாதா? வயஅஹுது ஸதகாத்தி, சதகாக்களை தர்மங்களை அவன்தான் எடுத்துக் கொள்ளுகின்றான் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். ரெண்டு விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகின்றார். தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளுகின்றான், யார் தௌபா செய்கின்றார்களோ தௌபாவை கட்டாயமாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது, அறிந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னால் கட்டாயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி சதகா செய்வதையும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளுகிறான் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். வேணா வேடிக்கைக்காக விளையாட்டுக்காக வேண்டி ஏதோ சொன்னதற்காக வேண்டி செய்வதல்ல, அல்லாஹ் இதையெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றான், இதையெல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றான் என்பதை விளங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். சரி, முன்னால் தௌபா பற்றி நிறைய விளக்கங்கள் பல தடவை சொல்லப்பட்டு இருக்கின்றன. தௌபா செய்வது ஒவ்வொரு மனிதரின் மீதும் கட்டாயம், ஒவ்வொரு மூமினான மனிதன் மீது வயது வந்த பிறகு, பருவமடைந்த பிறகு, கபருக்கு செல்லக்கூடிய நேரம் வரைக்கும் ஒவ்வொரு பாவம் செய்யறார செய்யலையாத, நான் பாவமே செய்யல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது இல்லையா? யாரும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையால பாவம் இருந்து கொண்டுதான் இருக்கும், சின்னதா பெருசா இருந்துகிட்டு இருக்கு. அதனால தௌபா என்பது வாஜிப், கட்டாயம். தௌபா எப்ப செய்யணும்? ஏதாவது ஒரு பாவம் செஞ்சா தான் செய்யணும் அப்படின்னு. பாவம் எப்ப செஞ்சாலும் நமக்கே தெரியாது. நம்ம செய்யக்கூடிய வேலைகளிலே செயல்களிலே பாவம் எது என்பது எனக்கு தெரியாது. அதனால தௌபா கட்டாயமாக செய்யணும். தௌபா செய்யறது வாஜிப். வாஜிப்னா தௌபா செய்யறது வாஜிப்னு சொன்னா எப்ப செய்யறது? வருஷத்துக்கு ஒரு தடவை லைலத்துல் கத்ர்ல, அதாவது பராத் இரவு வந்தா, அல்ல ஜும்மாவுடைய நாள் வந்தா, அப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை, அப்படியா? எல்லா நேரங்களிலும் தௌபா வாஜிப். என்ன சுருக்கமாக சொல்ல போனா, கொஞ்சம் விசாலமாக இருக்க வேண்டும் சொன்னா, ஒரு நாளைக்கு 5 நேரத்துடைய தொழுகை, 5 நேரத்திலையும் தௌபா வாஜிப். அது அல்லாத நேரங்களிலும் வாஜிப். சரி, வாஜிப் தௌபா செய்யறது வாஜிப் அப்படின்னு சொன்னா, உதாரணமாக ஒரு நம்ம குற்றம் இருக்க, தௌபா செய்யணும். தௌபா செய்யறது வாஜிப் என்று சொல்லும் போது தௌபா செய்யாமையே இருந்துட்டார்னு வச்சுங்க, பாவங்களுக்கு தௌபா செய்யாமல் இருந்தார் என்று சொன்னால் வாஜிபை விட்டுட்டு இருக்கிறார்னு அர்த்தம். ஹஜ்ரத் அப்துல் கார் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவங்க தங்களுடைய ஒரு நூலிலே சிர்ருல் அஸ்ரார் என்ற கிதாபில் எழுதுறாங்க, தௌபா செய்வது ஒவ்வொரு மூமினான மனிதர் மீது வாஜிப். உடனடியாக, பௌரன், உடனடியாக செய்வது வாஜிப். அப்படி செய்யல அப்படின்னு சொன்னா, தௌபா செய்யலன்னு சொன்னா, அடுத்த நேரத்திலே, அடுத்த நிமிஷத்திலே 2 விதமான குற்றம் அவர் மீது உண்டாகிறது. ஒரு பாவம் செஞ்சிட்டார்னு வச்சுங்க, அதுக்கு தௌபா செய்யணும். தௌபா செய்யாம விட்டுட்டார் அப்படின்னு உடனடியாக தௌபா செய்யணும். தௌபா செய்யாம விட்டுட்டார்னு சொன்னா அவர் மீது 2 பாவங்கள் சேரும். ஒன்று அந்த பாவத்தை செய்தது, இன்னொன்று அந்த பாவத்திற்கு தௌபா செய்வதை பிற்படுத்தியது. 2 விதமான குற்றம் ஏற்படும். இப்படி 2 விதமான குற்றம் ஏற்படும் பொழுது அவங்க அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, ஒன்றுக்கு 10 என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, ஒரு நன்மையை செய்தால் 10 நன்மை கிடைக்கும். மஞ்சா அபில் ஹசனத்தி பலஹு அஷ்ரு அம்சாலியா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றான், கைரும் மின்ஹா என்பதா இன்னொரு இடத்துல சொல்றான். அந்த அமைப்பில் அல்ல இது, இது ரெட்டிப்பாகிக் கொண்டே போகும் இந்த பாவம். எப்படி? தௌபா பாவத்துக்கு தௌபா செய்யலன்னு சொன்னா அந்த பாவம் செய்தது ஒரு குற்றம், ஒரு பாவம். தௌபாவை பிற்படுத்தியது இன்னொரு பாவம், 2 ஆச்சா? அடுத்தும் செய்யலன்னு வச்சுங்க, அந்த தௌபா பாவத்துக்கு தௌபா செய்யல அப்படின்னு சொன்னா இந்த 2 4 ஆகும். 2 4 ஆகும். 4 8 ஆயிடும். தௌபா பாவத்துக்கு தௌபா செய்யாதது ஒரு குற்றம், பிற்படுத்தியது ஒரு குற்றம். அடுத்த நேரம் வரும் பொழுது அந்த பாவத்தை செய்யாதது ஒரு குற்றம், தௌபாவை பிற்படுத்தியது 2வது குற்றம். 2 குற்றம் அங்கே சேரும். ஆக 4ஆக மாறிடும். இதே போல பாவங்கள் பெருகிக் கொண்டே போகும் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதனால உடனடியாக தௌபா செய்ய வேண்டும். இது நிறைய முன்னாலே சொல்லி இருக்கிறோம்.
ஆக தௌபா என்பது ஒவ்வொரு மூமினான மனிதருக்கும் கட்டாயமானது என்பதை குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் தஆலா. ஆனால் தௌபா செய்துவிட்டு நம்ம தௌபா செய்து அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்றானா இல்லையா தெரியலையே என்பதாக சந்தேகப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. தௌபா எந்த முறையிலே செய்ய வேண்டுமோ, தௌபா என்று சொன்னால் மீளுதல் அப்படின்னு அர்த்தம். என்ன மீளுதல்? பாவத்தை விட்டும் மீளுதல், பாவம் செய்வதை விட்டும் மீண்டு வருதல் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் தௌபாவுக்கு 3 விதமான நிபந்தனைகள், ஷர்த்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, தான் செய்த பாவத்தை முதலாவதாக விட்டுவிட வேண்டும். பாவம் செஞ்சுக்கிட்டே தௌபா செய்யறதல்ல, பாவத்தை விட்டுவிட வேண்டும். இரண்டாவது, பாவம் செய்து விட்டோமே என்று கவலை வர வேண்டும், கவலை வர வேண்டும். அந்த கவலை தான் மெயின் இருக்கிறதுலயே. மூணாவது, இனிமேல் நான் பாவமே செய்ய மாட்டேன், எந்த பாவத்துக்காண்டி தௌபா செய்யறோ அந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன் என்று அஸ்மு, உறுதி வர வேண்டும். இந்த 3ம் தௌபாவுக்கு நிபந்தனை. இந்த 3 நிபந்தனைகள் வந்து விட்டால் அவர் தௌபா வந்து விட்டது. அந்த தௌபாவை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் என்று அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான். நிறைய விஷயங்கள் தௌபா பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுவது, அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று சொல்லுவது, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலிய்யல் அலீம் என்று சொல்லுவது, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலிய்யல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லுவது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று ஒன்றை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி என்று தொடங்கக்கூடிய அந்த ஒரு இஸ்திக்ஃபார், அதை செய்வது. இப்படி பாவ மன்னிப்புக்குரிய அந்த வாசகங்களை சொல்வது இஸ்திக்ஃபார் என்பதாக சொல்லப்படும். நிபந்தனைகளோடு இனிமேல் நான் பாவமே செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு செய்வதற்கு பெயர் தௌபா என்பதாக சொல்லப்படும். பாவத்தை விட்டும் நன்மையின் பக்கம் மீளுதல், துனியாவை விட்டும் ஆகிரத்தின் பக்கம் மீளுதல், தீமைகளை விட்டும் நன்மைகளின் பக்கம் மீண்டு வருதல், அதுக்கு பேர் தான் தௌபா என்று சொல்லப்படும். இந்த தௌபா செய்தால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுகின்றான். வயஹுது ஸதகாத், சதகாக்களை அவன் எடுத்துக் கொள்ளுகின்றான். நேரத்தில் ஒரு கருத்தை, அசல் கருத்தை அல்லாஹ் தஆலா ஹகீகத்தை தெரியப்படுத்துகின்றான். சதகா, தர்மம் ஒரு மனிதருக்கு நாம் கொடுக்கின்றோம். கொடுக்கும்போது வெளிப்படையா என்ன தெரியுது? நான் கொடுத்த சதகாவை அவர் வாங்கிட்டார் அப்படின்னு தெரியுது. நான் கொடுத்த தர்மத்தை அவர் வாங்கி கொண்டார். ஆனால் உண்மையிலே வாங்குறது யாரு? அல்லாஹ் வாங்குகின்றான் என்று அல்லாஹ் இங்கே ஏஹுது சதகா, சதகாவை, சதகாக்களை, தர்மங்களை அல்லாஹ் வாங்குகின்றான் என்று அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான். அல்லாஹ் வாங்க. இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் விளக்குகின்றார், முன்னாலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸில், வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா மின் அப்தின் யதஸத்தகு பிஸதகத்தின் தய்யிபா மின் கஸ்பின் தய்யிப் வலா யக்பலுல்லாஹு இல்லா தய்யிபா வலா யஸாது இலஸ் ஸமாஇ இல்லா தய்யிப் என்ற ஹதீஸினுடைய தொடரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது, யார் வசத்திலே என்னுடைய உயிர் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக, எந்த ஒரு மனிதன் ஹலாலான முறையிலே பொருள் ஈட்டி அந்த பொருளில் இருந்து சதகா செய்தால், சதகா செய்யறது ஹலாலான பொருளா இருக்கணும். ஹராமா சம்பாதிச்சு தர்மம் கொடுத்தா அது தர்மத்துக்கு அர்த்தமே இல்லை, நிறைய சொல்லி இருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் தஆலா லா யக்பலுல்லாஹு இல்லா தய்யிபா, பரிசுத்தமான பொருளை தவிர வேற எதையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா இன்னொரு ஹதீஸில் இப்படி, இன்னல்லாஹ தய்யிப் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன், பரிசுத்தமான பொருளை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதாக சொல்லுங்கள். அந்த தர்மம் யாருடைய கையிலே நாம் கொடுக்கின்றோமோ அது அவருடைய கையிலே விழுவதற்கு முன்னதாக ரஹ்மானுடைய கரத்திலே அது விழுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்னமா யவஹா ஃபீ யதிர் ரஹ்மான், ரஹ்மானுடைய கையிலே, அல்லாஹ் தஆலாவுடைய கையிலே அது விழுகின்றது. எதிரில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ்கீனுடைய, ஏழையுடைய கையிலே நாம் கொடுக்கின்றோம். ஆனால் அவருடைய கையிலே விழுவதற்கு முன்னதால அல்லாஹ்வுடைய கையிலே விழுகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இவர் உண்மையான நிய்யத்தோடு, எண்ணத்தோடு ஹலாலான பொருளை தர்மம் செய்ய நினைக்கும் பொழுதே அந்த பொருள் அல்லாஹ் தஆலாவால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அப்படின்னாரு. அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அதான் விழுகிறது அப்படின்னாரு. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் இந்த பொருளுக்குரிய பிரதிபலனை அல்லாஹ் தஆலா பெரிதாக்கி அதிகமாக்கி அங்கே தயார் செய்து வைத்திருக்கின்றான். எப்படி வைக்கின்றான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார், ஃபயுரப்பிஹா லஹு கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபலுவ்வஹு, அந்த பொருளை அல்லாஹ் தஆலா வளர்த்து வருகின்றான் உங்களில் ஒருவர் குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்று. ஏன்னா அந்த காலத்தில் அரபு நாட்டில் குதிரை என்பது மிகப்பெரிய செல்வம். அது ஒட்டகத்தை விட குதிரைக்கு பெரிய மதிப்பு இருந்துச்சு. பொதுவாக உலக அரங்கிலே எல்லா இடத்திலும், உலகம் முழுவதுமே அரபு நாட்டு குதிரைகளுக்கு மதிப்பு மரியாதையும் உண்டு, விலையும் கூடாது. இப்பவும் அப்படித்தான். அரபு நாட்டு குதிரைன்னு சொன்னா ரொம்ப பெரிய மதிப்பு, அது விலையும் கூடாது. அதனால அவங்க குதிரை எப்படி வளர்ப்பாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியும்.
குதிரை குட்டியை உங்களிலே ஒருவர் வளர்ப்பதை போன்று அல்லாஹ் தஆலா அந்த சதகாவை வளர்த்து வருகின்றான். ஹத்தா அன்னல் லுக்பத அவில் லுக்ம அவி தம்ரத லதஅதி யௌமல் கியாமத்தி மிஸ்ல் ஜபலில் அஸீம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை வாசித்து காட்டினார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கவளம் உணவு, ஒரு ஏழைக்கு ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு கவளம் உணவு அளிக்கின்றீர்கள், அல்லது ஒரு பேரிச்ச ஒரு துண்டு பேரிச்சம்பளம், இது கியாமத்து நாளிலே மிக பெரிய ஒரு மலையை போன்று அங்கே குவிந்து கிடக்கும். அதான் வளர்க்கிறது அப்படிங்க. அல்லாஹ் தஆலா வளர்த்து அவ்வளவு பெருசாக ஆக்கி தருகின்றன. அப்படின்னா என்ன கருத்து? அதற்குரிய நன்மையை பன்மடங்காக பல்லாயிரக்கணக்கான மடங்காக அல்லாஹ் தஆலா ஆக்கி தருகின்றான் என்பதாக பொருளாகும். இதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய கிதாபிலே தன்னுடைய வேதத்திலே சொல்லுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலம் யஅலமு அன்னல்லாஹு யக்பலு தௌபத அன் இபாதிஹி வ யஅഖுது ஸதகாத் என்ற இந்த ஆயத்தை ஓதி காட்டி இது அல்லாஹ் தஆலா இதை நான் சொன்னதை உண்மைப்படுத்துகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அல்லாஹ் தஆலாவின் புறத்தில் இருந்து சதகா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் காரணமாக மிகப்பெரிய நன்மைக்குரியவராக அவர் மாற்றப்படுகின்றார், ஆக்கப்படுகின்றார் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். பொதுவாக சதகாவை வாங்கக்கூடியவர் மனிதராக இருந்தாலும் கூட அதனுடைய பிரதிபலன் தரக்கூடியவன் அல்லாஹ் என்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா யஹுது ஸதகாத் என்று சொல்லுகின்றார். ஏன்னா சதகாவை அல்லாஹ் எடுக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் டைரக்டா நேரா வந்து எடுக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, அதற்குரிய நன்மைகளை இந்த முறையிலே தருகின்றான் என்பதற்கு அந்த ஹதீஸ் விளக்கமாக அமைந்திருக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். தவ்வாப் என்பதற்கு விளக்கம் முன்னால சொல்லியிருக்கிறோம். அத்தவ்வாப் என்று சொன்னால் தௌபா செய்யக்கூடியவன், மனிதனுக்கும் சொல்லலாம். அல்லாஹ்வை தவ்வாப் என்று சொன்னால் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்பதாக பொருளாகும். மனிதனுக்கும் தவ்வாப்னு சொல்லலாம். தவ்வாப்னு சொன்னா அதிகமாக தௌபா செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு அத்தவ்வாப் அப்படின்னு சொன்னா தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று பொருள். சரி, அதே மாதிரி அர் ரஹீம் கிருபையாளன், அருள் புரியக்கூடியவன். யாரெல்லாம் இப்படி தன்னுடைய பாவங்களை உணர்ந்து தௌபா செய்து தன்னுடைய பொருளாதாரத்திற்குரிய சதகா தான தர்மங்களை முறையாக நிறைவேற்றி வருகின்றாரோ அப்படிப்பட்டவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளவும் செய்வான். அவருடைய சதகாவின் காரணமாக அவருக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரியவும் செய்வான். எனக்கு இந்த இரண்டு சிபத்துகளும் உண்டு. தவ்வாப் என்ற சிபத்தும் உண்டு, ரஹீம் என்ற சிபத்தும் உண்டு. நீங்கள் தௌபா செய்வதின் காரணமாக அந்த சிபத்தை அவருக்கு தருகின்றேன், சதகா செய்வதின் காரணமாக ரஹீம் என்ற சிபத்தை அவருக்கு தருகின்றேன் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துகின்றான் என்று குறிப்பிடப்படுகின்றது. வகுலி அமலு ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு வல் முஃமினூன். நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், இஅமலு நீங்கள் அமல் செய்யுங்கள். இது பொதுவாக மனிதர்களை பார்த்து சொன்னது என்று வைத்துக் கொள்ளலாம். எல்லா மனிதர்களுக்கும், மூமின்கள் மற்றவர்கள், மூமின்களாக இருந்தால் நல்ல அமலை செய்வார்கள், காபிர்கள் மற்றவர்களாக இருந்தால் அவர்கள் தீய அமல்களை செய்வார்கள். எந்த அமலை செஞ்சாலும் சரி, எந்த செயலை செய்தாலும் சரி, நீங்கள் செய்யுங்க. ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு வல் முஃமினூன். விரைவிலேயே அல்லாஹ் தஆலா உங்களுடைய அமலை பார்த்துக் கொள்ளுவான், அவனுடைய ரசூலும் பார்த்துக் கொள்ளுவார்கள், மூமினானவர்களும் பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவது. ஒரு மனிதன் அமல் செய்யும் பொழுது, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இந்த ஆயத்திற்குரிய விளக்கத்தை வைத்துக் கொண்டால் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நபியே இந்த சஹாபாக்களுக்கு சொல்லிவிடுங்கள், நீங்கள் அமல் செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் பார்க்கிறான், ரசூலும் பார்க்கிறாங்க, ரசூலும் அதுக்கு சாட்சியாளராக இருக்கிறாங்க. அதே மாதிரி மூமின்கள் எல்லாம் உங்கள் அமலை பார்க்கிறாங்க. எந்த அமலை, ஒரு சின்ன பெரிய அமல், எந்த அமலை நீங்கள் செய்தாலும் சரி அல்லாஹ்வுக்கும் தெரியும், ரசூலுக்கும் தெரியும், மூமின்களுக்கும் அது தெரியும். அந்த தெரிந்துள்ளபடி அல்லாஹ் தஆலா அதற்குரிய பிரதிபலனை தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு துஆ செய்வார்கள், மூமின்கள்லாம் உங்களை பாராட்டுவார்கள் என்பது கருத்து சொல்லப்படுகின்றது. அல்லது யஅமலு முனாஃபிகீன்களை பார்த்தும் இந்த ஆயத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. குல் நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், இந்த முனாஃபிகீன்களுக்கு சொல்லிவிடுங்கள், யஅமலு நீங்க இப்படி உள்ள ஒன்ன வச்சு வெளியே ஒன்ன வச்சு அமல் செய்றீங்களா இல்லையா, உள்ளொன்று புறம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள வந்து குஃபுர் நிறைந்திருக்கின்றது, வெளி தோற்றத்தில் நீங்கள் ஈமான் மூமின்களை போன்று நடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருங்க, பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ரசூலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, மூமின்களும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு தண்டனை உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்த்து, அடங்காத மகனை பார்த்து, குறும்பு செய்யக்கூடிய தவறு செய்யக்கூடிய மகனை பார்த்து சொல்றான், தந்தை சொல்றார், தாப்பனார் சொல்றாரு,
நீ செய்ய. பல தடவை நான் சொல்லிட்டேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற, செய்ய பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா செய்யன்னு அர்த்தமா? நீ செய்ய, அதுக்குள்ள தண்டனை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி முனாஃபிக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் அவர்களுக்கு, யாமலு நீங்கள் செய்யுங்கள், உங்களுடைய அமலை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. அல்லாஹ் தஆலா அதை பார்த்து கொண்டிருக்கின்றான். விரைவிலே பார்ப்பான் என்று சொன்னால் விரைவிலே அதற்குரிய தண்டனையை தருவான், அதற்குரிய பிரதிபலன்களை தருவான் என்ப பொருள். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செயலுக்கு சாட்சியாளராக இருக்கின்றார்கள் என்பதாக பொருள். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தில் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எல்லா நபிமார்களையும் கியாமத் நாளில் சாட்சியாளர்களாக நாம் கொண்டு வருவோம், உம்மையும் நாம் சாட்சியாளராக கொண்டு வருவோம் இந்த உம்மத்தினருக்கு என்று அல்லாஹ் தஆலா சொன்ன ஆயத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாஹிதன் சாட்சியாளராக அமைந்திருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான் அவர்களை பற்றி. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாளர். சரி, சாட்சியாளர் அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய ஹயாத்தா இருக்கக்கூடிய அந்த காலத்துல யார் யார் என்ன செய்தார்களோ அதற்கு சாட்சியாளராக சாட்சி சொல்லுவார்கள். அவங்க இறந்து போயிட்ட பின்னால இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி சாட்சி சொல்ல முடியும் என்று சொன்னால் அதற்கும் முன்னால் வழக்க சொல்லியிருக்கிறேன், பல தடவை சொல்லியிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துன் நபி, அவருடைய கபரிலே அவர்கள் ஹயாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆலமுல் பர்ஸக் என்ற பகுதியிலே அவர்கள் ஹயாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றன, எடுத்து காட்டப்படுகின்றன. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, ஹயாத்தி கைருல் லக்கும் மமாத்தி கைருல் லக்கும், நான் வாழ்ந்திருப்பதும் உங்களுக்கு நல்லதுதான், ஹைரானதுதான், நான் இறந்து விடுவதும் உங்களுக்கு ஹைர் தான் என்பதாக சொன்னாங்க. சஹாபா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்கள் வாழ்ந்திருக்கும் போது என்ன ஹைர் கிடைக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து இருக்கின்றோம், என்ன நன்மை கிடைக்கிறது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். மௌத்தாறுவது, நான் இறந்து விடுவதும் நல்லதுதான் சொல்றீங்களா, அது எப்படி அப்படின்னு கேட்டபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய ஒவ்வொருவருடைய அமலும் எனக்கு ஒரு வாரத்திற்கு 2 நாள் எடுத்து காட்டப்படுகின்றன, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றன. அப்படி எடுத்து காட்டும் பொழுது யார் யார் என்ன நன்மைகள் செய்திருக்கின்றார்கள், தீமைகள் செய்திருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் நான் பரிசீலனை செய்கின்றேன். அதே எப்படி எல்லாத்தையும் பரிசீலனை செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு எப்படி முடியும்? அது அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய சக்தி, அது வேற. அல்லாஹ் பார்க்க முடியுமா முடியாதா? அல்லாஹ் பரிசீலனை செய்ய முடியுமா முடியாதா? முடியக்கூடிய அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆலமுல் பர்ஸக்ல அவருடைய கபர்ல அந்த ஆற்றலை கொடுத்திருக்கின்றனர். அது முடியும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகமே கிடையாது. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நன்மைகள் செய்திருந்தால் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், உங்களுடைய ஏட்டிலே பாவங்கள் இருந்தால் எடுத்து காட்டப்பட்ட விஷயத்திலே பாவங்கள் இருந்தால் உங்களுக்காக வேண்டி நான் கவலைப்பட்டு இஸ்திக்ஃபார் செய்கின்றேன் என்று சொல்லுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அதே நிலைதான் இப்போ செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு அறிவிப்பில் ரிவாயத்தின்படி சொல்லப்பட்டிருக்கின்றது, காலையிலும் மாலையிலும். முதல்ல சொன்னா வாரத்துல 2 நாள், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும். இன்னொரு ஹதீஸ்ல காலையிலும் மாலையிலும் எடுத்து காட்டப்படுகின்றது. நன்மைகளாக இருந்தால் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், உங்களுக்காண்டி துஆ செய்கின்றேன். தீமைகளாக இருந்தால் உங்களுக்காண்டி இஸ்திக்ஃபார் செய்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்லப்பட்டது அவருடைய ஹயாத்தா இருக்கக்கூடிய காலத்தில் மட்டுமல்ல, அதுக்கு பின்னாலும் கூட, இதுவரைக்கும் இனிமேலும் கியாமத் நாள் வரைக்கும் அல்ல, அதற்கு பின்னாலும் கூட, சொர்க்கத்திற்கு போன பின்னாலும் கூட, நரகத்திற்கு மக்கள் போன பின்னாலும் கூட, அந்த நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால அல்லாஹ் தஆலா பார்க்கறான், அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்கறான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ரசூலும் பார்க்கறாங்க. அப்படி மூமின்கள் அப்படின்னு சொல்வது சஹாபாக்களை குறிக்கின்றது, மூமின்களும் பார்க்கின்றார்கள். அல்லது கூல் யஅமலு, நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், யஅமலு நீங்கள் அமல் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா பொதுவாக ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த மக்கள். இப்ப இந்த காலத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லது ஒரு ஜமாத்தை பார்த்து மூமின்களை பார்த்து அல்லாஹ் தஆலா நீங்க அமல் செய்யுங்க, நம்மளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான்னு வச்சுங்க, இந்த ஆயத்தை எல்லாரையும் பார்த்து நீங்க அமல் செய்யுங்கள், நல்ல அமல் செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது, அமல் செய்யுங்கள். ஏதோ செய்யும் போது அல்லாஹ் தஆலா உங்களை பார்க்கிறான். ஃபஸயரல்லாஹு அமலக்கும், உங்களுடைய அமலை அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருப்பான், இனிமேல் பார்த்துடுவான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதற்குரிய நன்மை தீமைகளை தருவான். நல்லதா இருந்தா நல்லது தருவான், கெட்டதா இருந்தா கெட்டது தருவான். அவருடைய ரசூலும் பார்க்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம சொன்ன கருத்துல அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. மூமின்கள் பார்க்கிறாங்க, மூமின்களா பார்த்துட்டு நான் என்ன செய்யறேன்னு எல்லாருக்கும் தெரியுமில்ல, இவர் என்ன செய்யறாரு அப்படிங்கிறது தெரியுமில்ல, தொழுக வர்றாரா இல்லையா, தொழுகிறவரா, நோன்பு வைக்கிறவரா, ஜகாத் கொடுக்கிறாரா இல்லையா, தாடி வைக்கிறாரா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் பார்த்துட்டு, மூமின்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இஸ்லாமியின்படி வாழ்றாரா, இஸ்லாம் அல்லாத வழியில வாழ்றாரா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதன்படி அல்லாஹ் தஆலா, ஏன்னா எல்லாரும் சுஹதாக்கள், சாட்சியாளர்கள், நம்மெல்லாம் ஷாஹிதீன்கள். ஜனாசாவுடைய விஷயத்துல சொல்லப்பட்டதா இல்லையா, ஒரு ஜனாசாவுக்கு சொன்னாங்க இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஜிபு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ஜனாசாவை பத்தி சஹாபாக்கள் சொன்னாங்க, அவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு கடமையாகி விட்டது, வாஜிபாகி விட்டதுன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்ட பொழுது, நீங்க நல்லவர்னு யாரை சொன்னீங்களோ அவருக்கு சொர்க்கம் வாஜிபு, நீங்க கெட்டவர்னு யாரை சொன்னீங்களோ அவருக்கு நரகம் வாஜிபு. அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் தான் பூமியிலே, இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள். நம்ம தான் சாட்சியாளர்கள். நம்ம சாதாரணமா சொல்லுவோம் தமிழ்ல 4 பேருக்கு நல்லவனா நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 4 பேர் சாட்சியாளர்கள். நமக்கு 4 பேர் நல்லவன் சொன்னா அல்லாஹ் தஆலா நல்லவன் ஆக்கிடுவான். ஆனா அதனால ஒண்ணுமே செஞ்சா நல்லவன் சொல்றோம் அப்படிங்கறதுக்காண்டி ஏதாவது செய்யறது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அமல் செய்யணும், செஞ்ச பின்னால அல்லாஹ் தஆலா மக்கள் நல்லவன் சொல்லணும். அந்த அமைப்புல சொல்லப்பட்ட விஷயம் அது. ஏன்னா பொதுவாக மனிதர்கள் நல்லவன் சொன்னா மனதார சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்க வேணும். சாதாரண உலகத்துல நம்ம நிறைய பாக்குறோம். நம்முடைய நாட்டில் மற்ற உலகத்துடைய அரங்களை இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா, யாராவது பதவியில இருந்தா அவரை பார்த்து நல்லவன்னு சொல்லுவாங்க, காசு இருந்தா அவனை பார்த்து நல்லவன்னு சொல்லுவாங்க. சாதாரணமா சொல்லுவாங்க, பணக்காரன் பின்னால 10 பேரு, பணக்காரன் பின்னால 10 பேரு, அதாவது பைத்தியக்காரன் பின்னால 10 பேரு, அரசியல்காரன் பின்னால 10 பேரு போயிட்டு தான் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து நல்லவன்னு சொல்லுவாங்க அவனை. ஆனா மனதார சொல்றாங்கன்னு கேட்டா மனதார சொல்லுவது கிடையாது. ஒரு மூமினை ஒரு மனிதர் சொன்னால், பாராட்டினால் மனதார சொல்லுகிறார் அப்படின்னாரு. அவர் காசுக்காக வேண்டியோ, புகழுக்காக வேண்டியோ, பேருக்காக வேண்டியோ, வேறு வேலைகளுக்காக வேண்டியோ, வேறு உலகத்தினுடைய எந்த லாபத்திற்காக வேண்டியோ அவர் நல்லவர் என்று இவரை சொல்லுவது கிடையாது. அப்படி சொல்லுவது அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்றார். இவர் செய்யக்கூடிய அமல் நடவடிக்கைகள், குணாதிசயங்கள் இவற்றை பார்த்து சொல்லுவது இவர் சாட்சியாளர். அது மாதிரி 4 பேர் சாட்சி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா பதிவு செய்து விடுகின்றார் இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி. முன்னால ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதரை பற்றி அவர் மௌத்தான பின்னால அவர் உண்மையிலேயே மக்களுக்கு தெரியாது, மக்களுக்கு மத்தியிலே ஒரு நல்லவராக இருந்து கொண்டு இருக்கின்றார், நல்ல மாதிரி நடந்துட்டு இருக்காரு, ஒரு நல்லவரை எல்லாரும் நம்பி இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே சில தீமைகளை செய்திருக்கிறார், பாவங்களை செஞ்சிருக்கிறார். அந்த பாவங்கள் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த ஹபலா என்று இருக்கின்றார்களே மலக்குகள், பாதுகாப்புக்குரிய மலக்குகள், நன்மை தீமை எழுதுகின்றவர்கள், இவரையில் இந்த மலக்குகளையும் கூட மனிதன் ஏமாத்திடுவான். ஏன்னா அந்த மலக்குகளுக்கு தெரியக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டா, வெளிப்படை அதை செய்யறாரோ அதான் தெரியும். மனசுக்குள்ள என்ன இருக்கு அது அவங்களுக்கு தெரியாது, 2 பேருக்கும் தெரியாது, அவங்க பதிவு செய்யலாம் முடியாது. அதனாலதான் மனசுக்குள்ள எண்ணத்தை மறைத்து வைத்திருக்கின்றார். அது தீமையாக இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த மலக்குகளிடத்தில் சொல்லுகின்றான், இந்த ஆள் உன்னை உங்களை 2 பேர்த்தை ஏமாத்தினார், என்னை ஏமாற்ற முடியாது, நான் அல்லாஹ்வுல் குயூப் அப்படி அல்லாஹ் சொல்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். நான் மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவனாக இருக்கின்றேன், உங்க 2 பேர்த்தையும் இந்த ஆள் ஏமாத்தினா என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவதால். அதனால அல்லாஹ் தஆலா உடைய அறிவின்படி, அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கிறதின்படி ஒரு மனிதன் நல்லவனாக இருந்து மனிதர்கள் எல்லாம் நல்லவர் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறார். சரி, ஒரு மனிதன் தீமையை செய்திருக்கின்றான், மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, இவங்க 2 பேரும் பதிவு செய்யவும் இல்லை, மலக்குகள், நன்மை கம்மியா இருக்குது. ஆனா மக்கள் எல்லாம் புகழ்றாங்க, ஒரு நல்ல மனிதர் போயிட்டாரு, தர்மவான் போயிட்டாரு, அப்படிப்பட்டவர் போயிட்டாரு, பொது நலவாதி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி பேசிக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க. ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியுது இந்த மனிதன் ஏதாவது சில தப்புகள் செஞ்சிருக்கிறோம், அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு இருந்தா அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய அடியார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனை நல்லவன் என்று சொல்லும் போது நான் ஏன் போய் அவனை கெட்டவன் ஆகிட்டு இருக்கேன், அவன் நல்லவனாவே எழுதிடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலாவுடைய தயாளத்தை காட்டக்கூடியது, அவனுடைய ரஹ்மானியத்தை காட்டக்கூடியது. அதனால அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றான், ரசூல் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், மூமின்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா இந்த கருத்தை ஒவ்வொருக்கும் தனித்தனி கருத்துக்கள் வைக்க வேண்டும் என்று. ஆக அமல் செய்யுங்கள், அந்த அமல் நிச்சயமாக. இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வந்திருக்கிறது, இன்ன அமாலல் அஹ்யாஇ துஅரது அலல் அம்வாதி மினல் அக்ரிபாஇ வல் அஷாயிரி ஃபில் பர்ஸக். முதல்ல சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் எடுத்து காட்டப்படுகின்றன. இந்த அறிவிப்புல உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய அமல்கள் எல்லாம் ஆலமுல் பர்ஸக் என்ற கபருடைய உலகத்திலே இவருடைய சொந்தக்காரர்களிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது, இவருடைய குடும்பத்தார் சொந்தக்காரர்களுக்கு சொல்லி காட்டப்படுகிறது. எங்க அத்தா மூத்தா போயிட்டார், நான் என்ன செய்யறேன்னா அது எங்க அத்தாட்ட சொல்லி காட்டப்படுது. உங்க மகன் எப்படி இருக்காரு, நல்லா செஞ்சுட்டு இருக்காரு இருந்தாலே அப்படின்னு சொல்லி காட்டப்படுது. யார் என்னுடைய குடும்பத்திலே இறந்து விட்டு ஆலமுல் பர்ஸகிலே இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் என்னுடைய செயல்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். இன்ன அமால் قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அமாலக்கும் துஅரது அலா அக்ரிபாயிக்கும் வ அஷாயிரிக்கும் ஃபீ குபூரிஹிம் ஃபைன் கான கைரன் இஸ்தப்ஷரு பிஹி. அது நல்ல செயலாக இருந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். வ இன் கான கைர ذلك, அது அல்லாத வேறு விதமாக இருந்தால், அது தீமையாக இருந்தால், காலு அந்த உறவினர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம அல்ஹிம்ஹும் அன் யஅமலு பிதாஅதிக, யா அல்லாஹ் உன்னுடைய வழிபாட்டின்படி அமல் செய்வதற்கு இவருக்கு நல்லுதவி செய்வாயாக.
அப்படின்னு அவங்க எல்லாம் துஆ செய்யறாங்க நமக்கு ஆலமுல் பர்ஸக்ல இருந்து கொண்டு என்று சொல்லுகின்றார்கள். அது உலகத்தில் நன்மைகள் செய்வது தீமைகள் செய்வது என்பதெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டப்படி நடக்கின்றது. இருந்தாலும் மனிதனுக்கு சுய அறிவு என்று ஒன்று கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதை வைத்து அல்லாஹ் தஆலாட்ட துஆ கேட்டு நல்லவனாக ஆக்கி தரும்படியாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் நல்லவனா இருக்கிறேன், நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்லக்கூடாது. அவர் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் சரி, அதை விட ஒரு நல்லது மேல இருக்கும், அதை விட நல்லது இருக்கும், அதை விட நல்லது இருக்கும், அதை விட நல்லது இருக்கும். ஒருத்தர் பெரிய அறிவாளியா இருக்காரு, போதும் என்ற நிலை இருக்குமா? அவரோட பெரிய அறிவாளி ஒருத்தர் இருப்பான், அவரோட பெரிய. அப்ப அறிவு என்பது முடிவடைய முடியாத ஒன்று. அதே போன்று ஹிதாயத் என்பதும் அப்படித்தான். நல்ல வழி என்பதும் முடிவடையாத ஒன்று, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது எல்லாரும் கேட்கணும், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரிய வழியில் எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஹிதாயத்தை தரும்படியாக, ஹிதாயத்துடைய வழியிலே செலுத்தும்படியாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. ஏன்னா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்ங்கற அந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் தான ஓதுனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதுனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன ஹிதாயத் குறைச்சலா இருந்துச்சு? என்ன ஹிதாயத் குறைச்சலா இருந்துச்சு? ஹிதாயத்துடைய முழு வடிவமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அவங்களே கேட்டாங்க இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஹிதாயத் என்பது முடிவடையாத ஒன்று. அதனால ஹிதாயத்துடைய விளக்கம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவது. அல்லாஹ்வுடைய நெருக்கம் இருக்கின்றது, அது முடிவடையாத ஒன்று. அல்லாஹ்விடத்துல முடிவடையாத ஒன்று. அல்லாஹ்விடத்தில் மிக மிக அதிகமாக நெருக்கம் பெற்றவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா அந்த நெருக்கம் போதாது, இன்னும் நெருக்கம் இருக்கின்றது. காப கௌசைனி அவ் அத்னா என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வில்லினுடைய 2 முனைகள் அளவுக்கு நெருங்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வில்லு இருக்குது பாருங்க, அந்த வில்லுல இடையில ஒரு கயிறு கட்டி இருக்கும் இல்லையா, ஒரு நான் ஒரு இது ஒண்ணு இருக்கும். அந்த வில்லுடைய இந்த முனை இந்த முனை, வில்லு பெருசா இருந்தா முனை அகலம் கூட இருக்கு, சின்னதா இருந்தா சின்னதா இருக்கு. எப்படி இருந்தாலும் வில்லுடைய 2 முனை ஒன்னா இருக்காது, வேற வேறையா தான் இருக்கு. இந்த அளவுக்கு நெருங்கினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அல்லாஹ் தஆலாவிடத்தில் நபி அவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆயத்துக்கு. வேற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு. சரி, இந்த அளவுக்கு இருந்தா கூட அப்போ இடைவெளி இருக்குன்னு தான் அர்த்தம். அல்லாஹ்வோட போய் இன்னும் சேரல அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ரசூலுல்லாஹி கேட்க சொன்னா அல்லாஹ் தஆலா. கேளுங்க, நீங்களும் கேளுங்க, எல்லாரும் கேட்கணும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்கும்போது மற்ற மனிதர்கள் எல்லாம் எப்படி மிக பெரிய தகுதி பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதாக பொருள். அதனால அல்லாஹ் அதத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராதல்லாஹு பிஅப்திஹி கைரன் இஸ்தஅமலஹு கப்ல மௌத்தி. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய விஷயத்தில் நன்மையை நாடி இருந்தால், மனிதனுடைய விஷயத்தில் நல்லதை நாடி இருக்கிறான் அல்லாஹ் என்று இருந்தால், அவன் மௌத்தாவதுக்கு முன்னால அந்த நல்ல செயலை செய்யும்படியாக அல்லாஹ் தஆலா இவரை பயன்படுத்துவான், அந்த வேலையில ஈடுபடுத்திடுவான் அல்லாஹ் தஆலா. காலு யா ரசூலல்லாஹ் வ கைஃப, எப்படி அது ஈடுபடுத்துறதுனா என்ன? இஸ்தாமலஹு, அதுல இஸ்திமால் செய்யறது, ஈடுபடுத்துறது, வேலை வாங்குறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் ثم يقبضه அலைஹி. அவன் நல்ல செயல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்கின்றான், உதவி செய்கின்றான். அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் அவன் மீது கருணை ஏற்படுகின்றது, அவனுடைய பார்வை ஏற்படுகின்றது, அவனுடைய கவனிப்பு ஏற்படுகின்றது. அதே நிலையில அல்லாஹ் தஆலா அவரை மௌத்தாக்கி விடுகின்றான், உயிரை கைப்பற்றிக் கொள்ளுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார். அதனால வகுல் அமலு ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு வல் முஃமினூன்ங்கிறது சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தவர்களுக்கு வைத்துக் கொண்டாலும் சரி, அல்லது காலம் முழுவதும் எல்லா மனிதர்களுக்கும் வைத்துக் கொண்டாலும் சரி பொருத்தமானது, அல்லது மூமின்களுக்கு மட்டும் என்று வைத்துக் கொண்டாலும் சரி, அல்லது முனாஃபிக்குகளுக்கு என்று வைத்துக் கொண்டாலும் சரி, எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் பொருத்தமானதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை அருளி இருக்கின்றான். ஆக நீங்க அமல் செய்யுங்கள், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான், ரசூல் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், மூமின்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு வஸதுரத்தூன இலா ஆலிமில் கைபி. அப்ப உலகத்துல நீங்க செய்யக்கூடிய அமல் அப்படியே விட்டு போயிடும், அதை முடிஞ்சு போயிடும் நினைக்காதீங்க. வஸதுரத்தூன, விரைவிலேயே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள், இலா ஆலிமில் கைப், ஆலிமுல் கைபின் பக்கம் கொண்டு வரப்படுவீர்கள். மறைவானவற்றை அறிந்து கொண்டிருக்கக்கூடியவனின் பக்கம் நீங்கள் திருப்பி விடப்படுவீர்கள், கொண்டு வரப்படுவீர்கள். மறைவானவற்றை மட்டுமல்ல, முன்னால் இருக்கக்கூடியது ஷஹாதா, ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா, மறைவானவற்றையும் முன்னால் இருக்கக்கூடிய பகிரங்கமாக இருக்கக்கூடியவற்றையும் அறிந்திருக்கக்கூடியவனின் பக்கம் நீங்கள் திருப்பப்படுவீர்கள். அந்த நேரத்தில் அப்பொழுது ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதை உங்களுக்கு அவன் அறிவிப்பான். என்னென்ன செஞ்சிருக்கிறீங்க அது பூரா அறிவிப்பான். செய்தது மட்டுமல்ல, நினைச்சதையும் கூட அறிவிப்பான். நம்ம என்ன மனசுல நினைச்சோமோ அதை. என்னால இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர், நெஞ்சங்களிலே உள்ளவற்றை எல்லாம் அவன் அறிந்து கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லுகின்றான். ஆகவே எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா தெரிந்து வைத்திருக்கின்றான், பதிவு செய்து வைத்திருக்கின்றான். அதனால் பூராவற்றையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொல்லி காட்டுவாங்க.
ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, அதனால அவனை விட்டு எந்த இதுவும் மறையாது. இந்த வானத்திலே பூமியிலே இந்த பிரபஞ்சத்திலே எந்த இடத்திலே எந்த அணு இருந்தாலும் சரி அத்தனையும் அல்லாஹ் தெரியும். அதன்படி அல்லாஹ் உங்களை நடத்தாட்டுவான், உங்களுக்குள்ள விஷயங்களை சரி செய்து கொடுப்பான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அடுத்து முனாஃபிகீன்களை பற்றிய மற்றொரு கருத்தை அல்லாஹ் சொல்லுகின்றார். அதாவது முதல்ல ரெண்டு விதமான முனாஃபிகீன்கள் ரெண்டு விதமாக அல்லாஹ் சொல்லி காட்டினார். ஒரு கூட்டத்தார் மரது அலன் நிஃபாக், நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தனத்தின் மீதே அவர்கள் இருந்து கொண்டு இருப்பார்கள், பிடிவாதமாக அதிலே இருப்பாங்க. இரண்டாவது சாரார் அவங்க முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றம் செஞ்சிட்டாங்க, தபூக்கு போருக்கு போகாம இருந்துட்டாங்க. இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய இந்த விஷயம் வந்த உடனே தெரிஞ்ச உடனே அவங்க தௌபா செய்தார்கள். அதுல சில பேர் ஒரு 7 பேர் சொல்லப்பட்டது. அதுல குறிப்பாக அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் தங்களை தாங்களே அந்த மஸ்ஜிதுடைய ஒரு தூணிலே கட்டி வைத்துக் கொண்டு அல்லாஹ் என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன், என்னை யாரும் அவிழ்த்து விடக்கூடாது, நான் கட்டப்பட்டு இருப்பேன். அவர் சாப்பிடல குடிக்கல எதுவும் செய்யல, அப்படி தூணில கட்டி வைக்கப்பட்டு அப்படியே இருந்தார். தொழுகை நேரத்தில் மட்டும் அவிழ்த்து விடுவார்கள், தொழுது கொள்வார், பிறகு தன்னை கட்டி வைத்துக் கொள்வார். இது மாதிரி இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கையாலே அவிழ்த்து விட்டார்கள் என்ற வரலாறு சென்ற வாரம் சொல்லப்பட்டது. இப்படி ஒரு சாரார் முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லுக்கு மாற்றம் செஞ்சிட்டாங்க. ஆனா கவலை வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. பிறகு தௌபா செய்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கி வைத்தான் என்ற விஷயம் சொல்லப்பட்டது. மூன்றாவது ஒரு சாரார் இங்கே சொல்லப்படக்கூடியவர்கள் வாஹரூன முர்ஜவுன லி அம்ரில்லாஹி. ஆயத்துடைய தொடரிலே முனாஃபிகீன்கள் தபூக்கு போருடைய சமயத்தில் தபூக்கு போருக்கு போகாமல் இருந்தவர்களிலே 3 விதமான நபர்கள் குறிக்கப்படுகின்றார்கள். இங்கே 2 விதம் முன்னால் சொல்லப்பட்டது. மூன்றாவது ஒரு சாரார் யார் என்று சொன்னால் ஆஹரூன மற்றும் சிலர் முர்ஜவுன லி அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அம்ரை அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி பிற்படுத்தப்பட்டவர்கள். முர்ஜவுன் வாஹரூன் பிற்படுத்தப்பட்டவர்கள், லி அம்ரில்லாஹ் லி ஹுக்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்காக வேண்டி பிற்படுத்தப்பட்டவர்கள். அதாவது அல்லாஹ்வுடைய சட்டம் வரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தீர்ப்பே சொல்லப்படல. அப்படிப்பட்ட ஒரு சாரார் இம்மா யுஅஸிபுஹும் வ இம்மா யதூபு அலைஹி. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு பின்னால் சட்டம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் அல்லாஹ் சட்டம் சொல்லுவதற்கு முன்னதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஒன்று அவர்களை அல்லாஹ் தஆலா வேதனை செய்வார், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பான், அவங்க இந்த மாதிரி போருக்கு போகாததின் காரணமாக. வயிம்மா யதூபு அலைஹி, அல்லது அவருடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். ரெண்டுல ஒன்று நடைபெறும், பின்னால்தான் வரும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அவங்க யாருன்னு கேட்டா 3 பேர் நல்ல சஹாபாக்கள் தான், உயர்தரமான சஹாபாக்கள் 3 பேரும். கஅப் இப்னு மாலிக் என்பவர் ஒருவர், ஹிலால் இப்னு உமையா என்பவர் 2வது, முராரா பின் ரபீ என்பவர் 3வது. தாலீமுடைய கிதாபுகள் அடிக்கடி தாலீமில் வாசிக்கப்படுகின்றது. தாலீம் கேட்டவங்களுக்கு தெரியும், தாலீமுடைய கிதாப் வாசி கேட்டவங்களுக்கு தெரியும். அந்த 3 பேருடைய விஷயம் எவ்வளவு பிரிச்சா, எவ்வளவு கடினமான தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது உலகத்திலேயே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து தபூக்கு போருக்கு போகாமல் இருந்ததின் காரணமாக இந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் தான் அந்த சம்பவத்தை அறிவிக்கின்றார்கள். தபூக்கு போருக்கு போகல. அப்ப அவர் என்ன நினைச்சார் அப்படின்னு கேட்டா, நான் எல்லா போர்லையும் கலந்திருக்கின்றேன், இந்த போருக்கு சற்று தாமதமாக போய் கொள்வோம், நான் குதிரையில வேகமாக போகக்கூடியவன், அதே நேரத்தில் அந்த நேரத்தில் என்னுடைய தோட்டத்தில் பழங்கள் எல்லாம் காய்ச்சி மகசூலுக்கு தயார் நிலையில் இருக்கின்றது, நாளைக்கு அதை கொஞ்சம் அறுவடை செஞ்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு நான் வேகமா போய் அவர்களோடு சேர்ந்து கொள்ள முடியும் என்பதாக நினைத்தேன். வேகமா போய் அந்த சஹாபாக்களோடு போரோடு சேர்ந்து கொள்ள முடியும் என்பதாக நினைத்து தங்கிட்டேன். ஆனா இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி வர நாள் ஆகி போச்சு. 20 நாள் அங்கே தபூக்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருந்தாங்க. போக வரக்கூடிய நாள்கள்லாம் சேர்த்து 1 மாசம் ஆகி போச்சு, 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த 1 மாசம் வரைக்கும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி போட்டு அப்படியே போயிடுச்சு. போகவே முடியல என்னால். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா நான் என்ன சமாதானம் சொல்லுவேன்? நான் பொய் சொல்ல முடியாது, ரசூலுல்லாஹ்ட்ட பொய் சொல்ல முடியாது. பொய் சொன்னா அல்லாஹ் சொல்லி கொடுத்துருவான். இவர் என்ன செஞ்சாரு, பொய் சொன்னாரா சரியா சொன்னாரா அப்படின்னு அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் சொல்லிடுவான். அதனால பொய் சொல்ல முடியாது. சரி, மற்ற 2 பேரும் இதே மாதிரி பயந்துகிட்டு வீட்டிலேயே இருந்தாங்க, என்ன சொல்றது ரசூலுல்லாஹ் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களுடைய விஷயத்தில், இந்த 3 பேருடைய விஷயத்திலும் கடுமையான உத்தரவு போட்டாங்க. ஏன்னா அவங்க வரவே இல்லை, போருக்கு வரவே இல்லை, நல்ல நிலையை உள்ளதான், நல்ல சஹாபாக்கள் தான், எந்த விதமான முனாஃபிகீன்கள் அல்ல இவங்கள் எல்லாம். இருந்தாலும்
போருக்கு வராததன் காரணமாக ஒரு மிகப்பெரிய குற்றத்தை அவர்கள் செய்து விட்டார்கள். ஏன்னா போர் ஜிஹாத் என்பது அந்த நேரத்தில் பரல் ஐனாக ஆக்கப்பட்டது. யாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் அவர்கள் போருக்கு போகும், பரல் கட்டாயம். எப்படி ஹிஜ்ரத் பரலாக இருந்ததோ அதே மாதிரி போர் செய்வதும் கட்டாயமாக இருந்தது. இவங்க போருக்கு போகல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டாங்க, அவங்க கூட யாருமே பேசக்கூடாது அப்படின்ட்டு. 3 பேருடன் யாரும் பேசக்கூடாது. ரசூலுல்லாஹ் போய் ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு சொன்னா எப்படி என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லிருக்காங்க, உன்னுடைய எதிரியாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட நீ பேசாம இருக்காது அப்படின்னாங்க. ஒரு மூமின் இன்னொரு மூமினுடன் பேசாமல் 3 நாளைக்கு இருப்பது ஹராம் அப்படின்னு சொன்னாங்க. 3 நாளைக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. எப்படியாவது சமாதானமாகி பேசிக்கணும் அப்படின்னாங்க. இவ்வளவெல்லாம் சொல்லி இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்கள்ல 3 பேரை பார்த்து 3 பேத்துக்கு நீங்க யாரு அவர்கிட்ட பேசாதீங்க மட்டுமல்ல யாரும் சலாமே சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. இத மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, உலகத்திலே இது போற ஒரு தண்டனையே கிடையாது, வேற எதுவும் தண்டனை கிடையாது. சலாமே யாரு பார்த்தாலும் சலாம் சொல்றது, நாங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டு விட்டோம். சரி, பேசக்கூடாது சலாம் சொல்லக்கூடாது என்பது மட்டுமல்ல, அவருடைய மனைவியுடன் சேரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. மனைவியுடன் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்ப இவர் கேட்டார், மற்ற சஹாபாக்கிட்ட கேட்டு விடுறார், அப்படின்னா என்னுடைய மனைவியை நான் தலாக் சொல்லிடலாமா? தலாக் எல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை. அவர் வேணா அனுப்பி அந்த பெண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பிடும், அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி என்று சொன்னார். நூற்றுக்கணக்கான விஷயங்கள் நம்ம செய்யாம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும், எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும். இதை சிந்தனை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உலக மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி பிற்படுத்தி வைக்கப்பட்டவர்கள் அவர்கள் சிலர் இருக்கின்றார்கள். இம்மா யுஅஸிபுஹும் வ இம்மா யதூபு அலைஹிம். சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, அவர்களுக்கு தண்டனை கொடுப்பான் அல்ல தௌபாவை ஏற்றுக்கொள்ளும். தௌபாவை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் தஆலா பின்னால அதுவே வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். அல்லாஹ் தஆலா யாவற்றையும் அறிந்தவனாக, அவருடைய கல்புகளிலே இதயங்களிலே என்ன இருக்கின்றனோ அவற்றை எல்லாம் தெரிந்தவனாக இருக்கின்றான். ஞானம் நுணுக்கமான நுண்ணிய அறிவுள்ளவனாக, நுணுக்கமான ஞானம் உள்ளவனாக இருக்கின்றான். எதை அவன் தீர்ப்பு செய்கின்றானோ அந்த விஷயத்தில் ஹக்கீமாக இருக்கின்றான். அல்லாஹ் எதை தீர்ப்பு செய்கின்றானா அது ஹிக்மத்தை விட்டும், அதாவது நுணுக்கமான அறிவை விட்டும் காலியாக இருக்காது. அல்லாஹ் தஆலா தீர்ப்பு செய்யக்கூடிய எந்த விஷயமும் மிக சாதாரணமாக இருக்காது, அது மிகப்பெரிய நுணுக்கமான அறிவை கொண்டதாக இருக்கும் என்ற கருத்தை ஹக்கீம் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறது. ஆக சொல்லப்பட்ட விஷயங்கள் பொதுவாக சம்பவமாக இருந்தாலும் உலகத்தில் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் அனைவருக்குமே மூமின்களுக்கு சிறந்த படிப்பினையாக, மற்றவர்களுக்கும் அது பாடமாக அமையப்பட்டிருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் இதன் மூலமாக தெரியப்படுத்துகின்றான். அத்தகைய கவனத்தை விளக்கத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி. அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 658வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தினுடைய 106 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. முன்னால் சொல்லப்பட்ட ஆயத்துகளில் தபூக் போரின் போது முனாஃபிகீன்கள் நடந்து கொண்ட பல்வேறு விதமான நிலைகளை பற்றி அல்லாஹ் தஆலா எடுத்துக் கூறினார். முனாஃபிகீன்களில் ஒரு சிறு கூட்டத்தினர் அந்த போருக்கு போகாமல், அதிலே கலந்து கொள்ளாமல் பொய்யான காரணங்களை கூறி மதீனாவிலே தங்கிவிட்டவர்கள். இவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை அல்லாஹ் தஆலா செய்தான். இன்னொரு சாரார் அலட்சியத்தின் காரணமாக போகாமல் இருந்தவர்கள். பிறகு இவர்கள் தங்களுடைய குற்றங்களை உணர்ந்தார்கள், அதற்காக வேண்டி தௌபா செய்தார்கள், அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொண்டான் என்ற விவரம். மூன்றாவது ஒரு சாரார், அவர்கள் உண்மையான மூமின்கள், அவர்கள் இருக்கின்றார்கள், இருந்தாலும் இந்த போரிலே போய்க் கொள்ளலாம் என்பதாக ஒரு அலட்சியத்தின் நிமித்தமாக அவர்கள் இருந்து விட்டார்கள். போக முடியாத சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டார். அவர்கள் ஒரு 3 பேர், குறிப்பாக அந்த 3 நபர்கள் அல்லாஹ் தஆலாவினால் எந்த தீர்ப்பும் செய்யப்படாமல் பிற்படுத்தி வைக்கப்பட்டவர்கள். பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தீர்ப்பை வழங்கினான், அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்ற விவரம் பின்னால் வரக்கூடிய ஒரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அது பற்றியுள்ள பொதுப்படையான விவரம் வஆஹரூன முர்ஜவுன லிஅம்ரில்லாஹ் என்ற ஆயத்தின் மூலமாக சொல்லப்பட்டது, சென்ற வாரம் விளக்கப்பட்டது. அடுத்து முனாஃபிகீன்களிலே ஒரு சாரார், எப்படியாவது இந்த இஸ்லாத்திற்கு கேடு விளைவித்து விட வேண்டும், மூமின்களுக்கு மத்தியிலே உள்ள ஒற்றுமையை சீர்குலைத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி
முயற்சித்தார்கள். அவர்களும் முனாஃபிகீன்களிலே உள்ளவர்கள், காபிர்களிலே முஷ்ரிக்குகளிலே சில பேர், அதற்கு தூண்டுதலாக சில பேர் இருந்தார்கள். இவர்களை பற்றி உள்ள விஷயங்களை அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னதாக மதீனாவிலே ஒரு மனிதர் இருந்தார். ஹஸ்ரஜ் என்ற கூட்டத்தை சார்ந்தவர். அதாவது முன்னால விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. மதீனாவாசிகள், மதீனாவிலே பூர்வீகமாக வசிக்கக்கூடியவர்களுக்கான அவர்களே ரெண்டு சாரார். அவுஸ் என்று ஒரு கூட்டத்தார், ஹஸ்ரஜ் என்று ஒரு கூட்டத்தார். அதே மாதிரி மதீனாவில யூதர்கள் வசித்து வந்தார்கள். அவர்களிலே ரெண்டு கூட்டத்தார், பனு குரைலா, பனு நுலைர் என்பதாக சொல்லப்படும். இப்ப மதீனாவிலே இருக்கக்கூடிய இந்த அரபியர்களிலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரண்டு கூட்டத்தாரில் ஹஸ்ரஜ் என்ற கூட்டத்தினர், அவர்களிலிருந்துதான் முனாஃபிகீன்கள் நிறைய உற்பத்தியானார்கள். அந்த ஹஸ்ரஜ் என்ற கூட்டத்தை சேர்ந்தவன் ஒரு மனிதன் அபு ஆமிர் என்பதாக அந்த மனிதருக்கு பெயர் சொல்லப்படும். அவன் ராஹிப் என்ற பெயராலும் அழைக்கப்பட்டான். பாதிரி, ஆலிம், விளங்கியவர். எப்படி இந்த சமுதாயத்தில் ஆலிம் என்று சொல்லுகின்றோமோ அதுபோன்ற அந்த சமுதாயத்தில் ராஹிப் என்பதாக சொல்லப்படும். ராஹிப் என்ற ஒரு சிறப்பு மொழியின் மூலமாக அழைக்கப்பட்ட அபு ஆமிர் என்று ஒருவன் இருந்தான். பொதுவாக அங்கே அரபு நாட்டிலே அவர்கள் முஷ்ரிக்குகளாகத்தான் இருந்தார்கள். இந்த மனிதன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஹஸ்ரஜ் என்ற அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் நசாராவிலே போய் சேர்ந்து கொண்டான். ரசூலுல்லாஹ் வருவதற்கு முந்திய அவன் கிறிஸ்தவனாக மாறிவிட்டான். கிறிஸ்தவனாக மாறிய பிறகு அந்த வேதங்களை எல்லாம் படித்தான். தௌராத்தை படித்தான், இஞ்சிலை படித்தான். முன்னால் உள்ள பல வேதங்கள், பல கிரந்தங்களை எல்லாம் படித்து பெரும் அறிவுள்ளவனாக மாறிவிட்டான். அப்படி அறிவு கொண்டவனாக அவன் இருந்த காரணத்தினால் அவனை சார்ந்த அந்த சமுதாயத்தினர், ஹஸ்ரஜ் கூட்டத்தாருக்கு அவங்களிடத்தில் அவனுக்கு ரொம்ப மதிப்பு இருந்தது. மதம் மாறினாங்க கூட மதிப்பு அவனை பற்றி இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பின்னால மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவ ஆரம்பித்தார்கள். நிறைய பேர். ஒவ்வொரு நாளும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே வந்தது. இது அவனுக்கு பொறுக்க முடியவில்லை. இதற்கு இடையில பத்ரு போரும் வந்தது. ஹிஜ்ரி 2வது வருஷம். அதிலே எதிரிகளுடைய கூட்டத்தாரோடு, குஃபார்களுடைய குறைஷி கூட்டத்தார் மக்காவாசிகளோடு அவன் சேர்ந்து கொண்டான், அபு ஆமிர் என்பவன். ஆனாலும் அங்கே பெரும் தோல்வி ஏற்பட்டதின் காரணமாக அவனால் முஸ்லிம்களை, இஸ்லாத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்படியே ஒவ்வொரு போரிலும் எதிரிகளோடு கலந்து கலந்து இஸ்லாத்திற்கு எதிராகவே போரிட்டார். ஹுனைன் போர் வரைக்கும் அவருடைய இந்த தொடர் முயற்சி நடந்தது. மக்கா வெற்றிக்கு பின்னால் அடுத்து ஹுனைன் போர், ஹிஜ்ரி 8வது ஆண்டு. அதற்கு பிறகு அவன் இது இப்படியே தொடர்ந்து தோல்வியாக கொண்டே வருகின்றது, இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகின்றது, முகமது வெற்றி பெற்றுக் கொண்டே வருகின்றார் என்பதாக நினைத்து இதற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி அவன் அந்த அரபு நாட்டில் இருந்து ரோம் நாட்டிற்கு சென்றான். அங்கிருந்து ரோமாபுரியில் உள்ள அரசனோடு போய் பேசினான். உஹது போரிலும் கூட இவனுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி அங்கே நடைபெற்றது என்பதாக உஹது போரை பற்றியுள்ள செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உஹது என்ற அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னதாக எதிரிகள் அங்கே வந்து விட்டார்கள். அவர்களோடு இவனும் இருந்தான், அபு ஆமிரும் இருந்தான். முஸ்லிம்கள் அங்கே வந்து தங்குவார்கள், இவர்கள் இங்கே தங்கி இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் அந்த இடத்துல எதிரில் வந்து தங்குவார்கள் அப்படிங்கிறது தெரியும். அதனால முஸ்லிம்கள் தங்கக்கூடிய அந்த இடத்துல மறைமுகமாக சில குழிகளை பறித்து வைத்து அதன் மீது பொய்யான ஒரு பந்தலை, ஒரு மண்ணை தூவி வைத்திருந்தான். பல இடங்கள்ல குழி பறிச்சு, இப்ப எப்படி கண்ணி வெடி வைக்கிறாங்களோ அது மாதிரி அந்த காலத்துல சில குழிகளை பறித்து மேல போட்டு செத்த சாதாரண மூடிடுறது. வேகமா வந்து அது உள்ள விழுந்துருவாங்க. இந்த யானைகளை பிடிக்கிறதுக்கு, புலியை பிடிக்கிறது, சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு போடுவாங்கல்ல பொய் பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஒன்னு செஞ்சிருந்தான். பல குழிகளை தோண்டி வச்சிருந்தான். அவன் தோண்டி வைத்த குழியிலே ஒன்றில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழுந்துட்டாங்க போரின் போது. விழுந்ததுனாலதான் அந்த முகத்துல காயம் ஏற்பட்டது. எதிரிகளிலிருந்து ஒருவன் விட்டு அம்பின் காரணமாகத்தான் அவருடைய பல் ஷஹீதாக்கப்பட்டது. 2 பல்லு அம்பினால் ஷஹீதாக்கப்பட்டது பல்லு. குழியினால், குழியில விழுந்ததின் காரணமாக முகத்திலே காயம் ஏற்பட்டு விட்டது.
காயம் ஏற்பட்ட உடனே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு நபியினுடைய முகத்தை காயமாக்கிய மனிதன் வெற்றி பெற மாட்டான் என்பதாக சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி சொல்லக்கூடாது என்பதாக தடை செய்தார்கள் என்ற காரணத்தினால் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு மக்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன் என்பதாக திரும்ப துஆ செய்தார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆக முதல்ல ஒரு சாபத்தை வார்த்தையை சொன்னார்கள், அது உங்களுக்கு தகுதி அல்ல, அவன் செய்யறது வேற, செஞ்சுட்டு போகட்டும், அவன் அறிவில்லாதவன் செய்கின்றான், நீங்க நபி ரசூல் அல்லாஹ்வுடைய ஹபீப், நீங்க அப்படி செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்துக்கு அப்படி சாபம் எல்லாம் சொல்லக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் பிறகு சொன்னாங்க, அல்லாஹ் மக்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், என்னுடைய சமுதாயத்தினரை மன்னித்து விடுவாயாக, அவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அப்படி பல்வேறு விதமான துன்பங்களை, அதாவது இடையூறுகளை செய்து கொண்டிருந்தான் இந்த அபு ஆமிர் என்பவர். ஹுனைன் போர் வரைக்கும் இருந்தான். அதுக்கு பின்னால் அங்கிருந்து ரோமாபுரிக்கு போனான். இதுக்கு இடையில ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மதீனாவில சந்தித்தானவர். நேரடியாக போய் சந்திச்சு, நீங்க சொல்லக்கூடிய தீன் என்பது என்ன, இந்த இஸ்லாம் என்பது என்ன, இது ஆரம்பத்திலே கேட்டான் அல்லது இடையில கேட்டான் என்பதாக பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நீங்க சொல்லக்கூடிய இந்த தீன் என்ன அப்படின்னு கேட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்திலிருந்து தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய மிக நேர்மையான, வெண்மையான, மிகச்சரியான ஒரு மார்க்கம் நான் சொல்லுவது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அந்த அரபு நாட்டுக்காரர்களுக்கு எல்லாருக்கும் நன்றா தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில் வந்தவர்கள் நாங்கள் என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழியில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு சிலையும் செஞ்சு வச்சு வணங்கினாங்க. எங்க இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவன் சொன்னான், அபு ஆமிர் சொன்னான், நானும் அந்த மார்க்கத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நானும் அந்த மார்க்கத்தில், ஆனா அலைஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக லஸ்தா அலைஹா, நீ அந்த மார்க்கத்தில் கிடையாது அப்படின்னு. அவன் சொல்றான், நான் அந்த மார்க்கத்தில் தான் இருக்கேன். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீ அந்த மார்க்கத்தில் கிடையாது. இல்ல இல்ல, நான் அந்த மார்க்கத்தில் தான் இருக்கிறேன். நீங்க தான் என்ன பண்ணீங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்துல புதுசா சில விஷயங்கள்லாம் புகுத்தி உள்ள நுழைச்சு மக்களை வழி எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னான். வலாக்கின்னக அன்த அத்கல்த ஃபீஹா மா லைஸ மின்ஹா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்துல இல்லாத சில விஷயங்களை நீங்க தான் உள்ள புகுத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மறுத்து சொன்னார், மா ஃபால்து தாலிக், நான் அப்படி செய்யவே கிடையாது அப்படின்னு திருப்பி சொன்னாங்க. வலாக்கின் ஜீத் பிஹா பைதா நகியா, நான் தெளிவான சுத்தமான ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து மக்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் என்பதாக சொன்னார். அப்பொழுதும் அவன் விடல, திரும்ப அதவே சொன்னான். மறுபடி சொன்னான் கடைசியாக அபு ஆமிர் என்ற அந்த மனிதன், அமாத்தல்லாஹு தஆலல் காதிப மின்னா தரீதன் வஹீதா அப்படின்னு ஒரு துஆவுடைய அமைப்புல ஒரு வாசகத்தை சொன்னான். நம்ம ரெண்டு பேத்துல யார் பொய் சொல்லுகின்றார்களோ அவரை, பொய் சொல்லுகிறவரை விரட்டப்பட்டவராக, யாருமே இல்லாத தனித்தவராக அல்லாஹ் தஆலா மௌத்தாக்குவானாக அப்படின்னு அவன் துஆ மாதிரி ஒரு வார்த்தை சொன்னான். நான் சொல்றேன் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நான் இருக்கிறது ரைட்டுங்கிறீங்க. நம்ம ரெண்டு பேர்ல யார் பொய்யன், யார் பொய்யனாக இருக்கின்றாரோ அவரை அல்லாஹ் தஆலா கடைசியில மௌத்தாக்கும் பொழுது ஊரை விட்டு, நாட்டை விட்டு, மக்களை விட்டு விரட்டப்பட்டவனாகவும் தனிமையானவனாகவும், யாரும் கூட இல்லாம தனித்து மௌத்தாகக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்குவானாக அப்படின்னு அவன் துஆ செய்தான். அம்மலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். கூட்டு துஆ இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க. அவன் சொன்னதுக்கு, ஒரு முஷ்ரிக் சொன்னதுக்கு ஆமீன் சொன்னார். கடைசியில் அதே நிலவரம் ஏற்பட்டுச்சு, பின்னால் அந்த சம்பவம் சொல்லப்படும். அந்த மனிதன் எங்கிருந்து ரோமுக்கு போனான். போய் அங்கிருந்த அரசர், ரோமாபுரி அரசரோடு பேசினான். இந்த மாதிரி நாங்க எங்க நாட்டில் ஒரு ஆள் வந்திருக்கிறார், அவர் புதுசா ஒரு மார்க்கத்தை சொல்றார், அதுக்கு அவரோடு போரிட வேண்டும், அவருடைய மார்க்கத்தை அழிக்க வேண்டும், அவரை ஒழிக்க வேண்டும், அவரை சார்ந்தவர்களை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்ன. சரி, நான் படை தர்றேன் அதுக்காக. அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த ரோமாபுரி மன்னன். அந்த நேரத்தில் தான் தபூக்கு போர் நடந்ததுக்கு பின்னால, அந்த இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால, அந்த நேரத்தில் தான் ரோமாபுரி அரசன் 2 லட்சம் படைகளோடு முஸ்லிம்களை தாக்குவதற்காக வேண்டி வந்து தபூக் என்ற இடத்துல தங்கி இருக்கின்றார் என்று கேள்விப்பட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
கேள்விப்பட்ட உடனே மக்கா மதீனாவிலே தங்களுடைய படைகளை தயார் பண்ணினார்கள். 30,000 பேர்கள் கொண்ட 30,000 சஹாபாக்களை கொண்டு ஒரு படையுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கு போனாங்க அப்படின்னு வரலாறு முன்னால் சொல்லப்பட்டது. சரி, இப்போ அந்த மனிதன் அப்படி அபு ஆமிர் அங்க போய் சொன்னா, அவர் உதவி செய்வதாக அந்த மன்னன் சொன்னான். பிறகு இவனுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள், இவனுடைய சாட்சிகள், இவனுடைய சகாக்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய இவனுடைய சகாக்களுக்கு ஒரு கடிதம் எழுதினான். இந்த மாதிரி ஒரு படையுடன் நான் வரப்போறேன், அதுக்கு முன்னால் நீ என்ன பண்ணு கேட்ட, நான் வந்து கொஞ்ச நாள் தங்கி ஒரு இடத்துல இந்த நிலவரங்களை எல்லாம் கவனிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மஸ்ஜிதை கட்டுங்க. அந்த மஸ்ஜித் எங்க இருக்குன்னு கேட்டா, முத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டினாங்கல்ல குபாவுல, அதுக்கு பக்கத்திலேயே இருக்கணும் அந்த மஸ்ஜித். முதல்ல ரசூலுல்லாஹ் கட்டின குபா மஸ்ஜிதுக்கு பக்கத்திலேயே நீங்க ஒரு மஸ்ஜிதை கட்ட வேண்டும் என்பதாக ஒரு கடிதம் எழுதினார். ஒரு 12 பேர் அவனுடைய கூட்டத்தில் இருந்தாங்க, இவனை சார்ந்தவர்கள், இவனுக்கு ஆதரவாளர்கள். ஏன்னா உலகத்துல எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் பின்னால். இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்றானே, இவனுக்கு பின்னால எவ்வளவு நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். ஆனா அவனுக்கு பின்னால் அவன் செய்யறதான் சரின்னு ஒரு கூட்டம் இருக்கு, நிறைய பாக்குறோமா இல்லையா? அது மாதிரி இவனுக்கு ஒரு கூட்டம், தனி கூட்டம் இருந்தது. அந்த 12 பேர் சேர்ந்து ஒரு மஸ்ஜிதை எழுப்பினார்கள், கட்டினார்கள். அது எங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவுல முதல்ல எந்த இடத்துல மஸ்ஜித் கட்டினாங்களோ அதுக்கு பக்கத்திலேயே கட்டினாங்க. கட்டின பிறகு அழைப்பு கொடுத்தார்கள், இங்க ஒரு மஸ்ஜித் கட்டி இருக்கிறோம், அந்த மஸ்ஜித்ல இடம் பத்தல, அதனால நீங்க எல்லாம் இங்க வந்து தொழுவணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னது மட்டுமல்லாமல் அதுக்குள்ள அந்த அபு ஆமீர் வந்தான், வந்து அங்க தங்கியிருந்தான் குபாவுல. இந்த மஸ்ஜிதை கட்டியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய், இந்த மாதிரி நாங்க ஒரு மஸ்ஜித் கட்டி இருக்கிறோம், அங்க குபாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இடம் போதவில்லை என்ற காரணத்தினாலும், தாங்க அமைத்திருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுக்கு கொஞ்சம் தூரமாக வர வேண்டும் என்ற காரணத்தினாலும் பக்கத்திலேயே ஒரு மஸ்ஜிதை கட்டி மக்கள் எல்லாம் தொழுவதற்காண்டி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அந்த மஸ்ஜிதை தாங்கள் வந்து திறந்து வைக்க வேண்டும். ஏன்னு கேட்டா, முன்னால் உள்ள மஸ்ஜித குபா மஸ்ஜிதை தாங்கள் தான் கட்டி திறந்து வைத்தீர்கள், அங்க இருக்கிறவங்க கட்டினாங்க, தாங்கள் திறந்து வைத்தீர்கள். அதே போன்று இந்த மஸ்ஜிதையும் தாங்கள் தான் திறக்க வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள்.